நட்புகளே, நான் உங்கள் மீனா. இன்று ஒரு கணவன் மனைவியின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். இது ஒரு ஆண்களுக்கான பதிவு. கட்டாயம் ஆண்கள் பார்க்க வேண்டியது. மனைவியின் மனநிலையை நீங்கள் முதலில் அவளின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும். அவளின் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவள் மனசில் என்ன இருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, அவளுடன் அமர்ந்து சில நிமிடங்கள் தினமும் நீங்கள் பேச வேண்டும். அப்பொழுது அவளின் மனதின் ஆசைகள் வெளிப்படும். அதை அறிந்து அவளுக்கு பிடித்ததை அவள் கேட்காமலே நீங்கள் செய்யல ஒரு நல்வாய்ப்பு. உனக்கு என்ன வேணும் கேளுங்க. மூன்றாவது, அவளின் சிறு தவறுகளை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் பார்த்து கொள்ளலாம் என ஆறுதல் அளிக்க வேண்டும். உறவினர்கள் அவளை உதாசீனப்படுத்தும் போது அவளுக்காக நீங்கள் விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும். எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும் எப்பொழுதுமே விட்டு கொடுக்காதீர்கள். அப்பொழுதுதான் அவள் உங்கள் மீது மிகவும் அன்பாக இருப்பாள். நான்காவதாக, அவள் உடல்நலம் சரியில்லாத போது அவளிடம் சிடுசிடுவென இருக்காமல் அவளிடம் அன்பாக பேசிப்பாருங்கள். இந்த நோயாக இருந்தாலும் சரியாகிவிடும். நான் உன்னிடம் இருக்கின்றேன் என நீங்கள் அவளை தோள் சாய்ந்து கொண்டு கூறும் வார்த்தை அவளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரும். இதனால் கணவன் மனைவியின் ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழலாம். இதனால் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் நல்லுறவு உங்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக்கும். அன்பு ஒன்றை மிகப்பெரிய மருந்து. கட்டாயம் இதை செய்து பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும். அடுத்ததாக பெண்களுக்கான பதிவை நான் போடுகிறேன். இந்த வரிகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுறேன் உங்கள்கிட்ட உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அடுத்த பதிவு பெண்களுக்காக. பெண்கள் கணவனை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு போடுறேன். ஆண்கள் இதை தெரிந்து கொண்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்ந்தால் ஆயுள் அதிகரிக்கும், காதல் அன்பு